ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஹீரோ சொல்கிறான், நான் தான் டான் சாயு, நான் கோடியிலேருந்து வரேன். நான் ஹான்ஸுவோட பிரதர். அவன் அந்த 9 சென்ட்ரல்ஸ்க்கும் சரி, அந்த சாங்னான் செட்டுக்கும் சரி வராதுக்கு நான் தான் காரணம். பிகாஸ் அந்த யாங்ஸே ரிவரில் எப்போ அவனை பார்த்தனோ அப்போவே எனக்கு அவனுக்கும் ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப் அப்பயே கிரியேட் ஆயிடுச்சு. சாரி, இதுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணிக்கிறேன். என்னால் தான் அதெல்லாம் இந்த ஜாங்னாங் செட் இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக்கை கன்சிடர் பண்ணாமல் இதை அப்படியே விட்டுருங்க. காரணம் எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான். நீங்கள் அவனை ப்ளேம் பண்ணாதீங்க. அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. என்ன, ஹான்ஸுவோட பிரதரா? இந்த நேம் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கனே. ரீசெண்ட் டேஸா டான்ஸ் ஆயுவா? அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த பேட்டில் பேண்டமோட சண்டை போட்டது இவன் தானே? அவனுக்கு சரியான ஷாக்கு. நோவே, இவன் கிங் ஆஃப் வாரா? இவன் அந்த பேட்டில் பேண்டமை ஒத்தால டிஃபீட் பண்ண ஆள். அது மட்டும் இல்லை, அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டையே ரெபல் பண்ணுற ஒரு ஆள் இவனா? இவன்கிட்ட நம்ம வம்பு வச்சுருக்கோம். அப்போ இவன் கிங் ஆஃப் வாரா? உண்மையை சொல்லு, நீ தானா அது? இங்கிட்டு சுற்றி நிற்கிற மொத்த பயலுக்கு ஷாக்கு. என்னது, கிங் ஆஃப் வாரா? இந்த மேன் தான் அந்த கிங் ஆஃப் வாரா? நான் இப்படி எதிர்பார்க்க கூட இல்லை. அவன் இவ்வளோ எங்கே இருக்கானா? இங்கிட்டு அந்த தெருவில் நிற்கிற மொத்த பயிலும் ஷாக்கில் உறைஞ்சி போய் நிற்கிறானுங்க. போச்சுடாடி, ஜாங்னான் செட் யாருக்கிட்டடா உங்களுக்கு தொலைஞ்சானுங்க? இருந்தாலும் இவனுங்க அந்த 9 சென்ட்ரல்ஸ் கீழே இருக்க ஒரு ஆள் தானே. போச்சு. அப்போ இவனுங்க அந்த கிங் ஆஃப் வாரை எதிர்க்க நினைக்கிறானுங்களா? இங்கிட்டு மொட்டையனும் கலங்கி போச்சு. என்னது, நீ கிங் ஆஃப் வாரா? அது மட்டும் இல்லாமல் ஹான்ஸோட பிரதரா? நீ எப்படி அவன் கூட வந்துக்கிருக்க? இங்கிட்டு எல்டர் அவ்வளோதான் வேர்த்து ஊற்றி இருக்கு. கிங் ஆஃப் வார், இதில் நீ தலைன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாங்கள் கிங் ஆஃப் வாரை பார்க்கணுன்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவன் எங்கள் ஜாங்னான் செட்டோட ஒரு டிசபிள். ஸோ எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, புரியுதா? அவர் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு. சரி, ஓகே கிங் ஆஃப் வார், இது நான் ஒத்துக்கிறேன். ஹான்ஸு, இருந்தாலும் உன்னோட டியூட்டியை நீ பண்ணவே கிடையாது. நீ என்ன தான் கிங் ஆஃப் வாரோட பிரதராக இருந்தாலும் சரி, இந்த ஜாங்னான் செட்டுக்கு நீ திரும்ப வந்திருக்கணுமா இல்லையா? அவன் அப்படியே பார்த்துருக்கான். புரியுது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நைட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் ஹீரோ கிட்ட பேசலாமா நாமன்னு பயத்திலே சொல்லியிருக்காரு. நான் நம்புகிறேன் கிங் ஆஃப் வார், உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன தான் உங்கள் பிரதராக இருந்தாலும் சரி, எங்கள் செக்டோட இன்டர்னல் அஃபேர்ஸில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஹீரோ சொன்னான். அஃப்கோர்ஸ், இருந்தாலும் நீங்கள் என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் எல்டர். இங்கிட்டு அந்த எல்டர் சொல்கிறாரு, என்னையும் மன்னிச்சுங்க கிங் ஆஃப் வார், நான் இவ்வளோ அரகொண்டா அவங்கள்ட்ட பேசியிருக்கக்கூடாது. ஹீரோ, பரவாயில்ல போங்க. இங்கிட்டு மொட்டையன் பல்ல கடிச்சுக்கிட்டு ஹான்ஸுவை அப்படியே பார்த்துக்கிருக்கான். இந்த பாஸ்டர் கிங் ஆஃப் வாரோட பிரதரா? ஃபஸ்ட் டைமா இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நான் நேராக மீட் பண்ணுறேன். உன்னை அப்புறம் பார்க்குறேன்டா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அவன் அப்படியே ஹான்ஸுவை பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்டர் அப்படியே மொத்த டிசபிள்ஸையும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. சரி, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உன்னை அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது கூட சும்மா ஷாக்கில் உறைஞ்சி போயிட்டாரு. என்னதான் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மறுபடியும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. கேட்டோன்னே அவருக்கு அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியல. பின்னாடி பாருங்கள், நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பேசின தப்புன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏய், நீ என்ன மீன் பண்ணிக்கிருக்க? என்ன, அவன் வெறும் அந்த ஹான்ஸு எங்களை சர்பாஸ் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? அஃப்கோர்ஸ், நான் அதைத்தான் நம்புகிறேன்னு ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிருக்கான். இவர் எதுவும் சொல்ல முடியாமல், யூ பேஸ்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி, ஓகே வாங்க நம்ம போகலாம்னு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இங்கிட்டு ஹான்ஸு ஹீரோ கிட்டே கேட்குறான், பிரதர் நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? ஏய், இதெல்லாம் பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? ஹீரோ அவனோட ஷோல்டரை கை வச்சுட்டே சொல்கிறான், நான் ஒன்றை மாதிரியான ஒரு ஸ்வாட்ஸ்மேனை நான் பார்த்ததே கிடையாது. நீ ஸ்வாட் சுற்றுற விதம் இருக்கே, அதுவே அவ்வளோ பெட்டராக இருக்குண்டா. நான் இந்த மெயின்லேண்டில் என்ட்ரானதுலேருந்து
நான் பார்த்ததுல ஒரு பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேன்னா அது நீ தான். கான்ஃபிடெண்ட்டாக இரு. ஏன், இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எது வந்தால் நான் இருக்கேன்ல. இங்கிட்ட அவன் எப்படி, நீ ஏன் இன்னும் என்னை நம்பிட்டு இருக்க? அவன் அப்படியே சோகமா, சரி ஓகே நான் எந்த போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதான் நினச்சி அப்படியே சோகமாக போயிட்டுருக்கான். இங்கிட்ட இவங்க பேசிக்கிருக்கானுங்க. என்ன சொல்கிற? யங் மாஸ்டர் ஹன்சு அவர் உண்மையா பெரிய ஆளாகும் நீ நினச்சிக்கிறிக்கியா? ஆமாம், நான் ரொம்பவே அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அவனுக்குள்ளே ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது. பட் அவன்கிட்ட கான்ஃபிடென்ட் தான் இல்லை. அவன் மட்டும் அதை எப்போ புரிஞ்சுக்கிறானோ, இவனை மாதிரியான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த வேர்ல்டில் மறுபடியும் பார்க்கவே முடியாது. இவன் நினச்சா இந்த வேர்ல்டே த்ரெட்டன் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஸ்வாட்ஸ்மேனாக வருவான். இங்கிட்டு ஜோகோ அப்படியே பார்த்துக்கிருக்கா. அவனோட ஸ்கில்லை எப்போ ப்ராப்பராக யூஸ் பண்ணுறானோ அப்போ அவனால் யாரை வேணாலும் ஓவர் கம் பண்ண முடியும், யாரை வேணாலும் டிஃபீட் பண்ணவும் முடியும். ஓ ஐ சி. ஏய் சோகோ, நீ என்ன திங்க் பண்ணிக்கிருக்க? நான் என்னப்பா திங்க் பண்ண போகிறேன்? நான் ஒரு பிஸ்னஸ் உமன். எனக்கு ப்ராஃபிட்டை தவிர வேறு சாய்ஸ் எதுவுமே கிடையாதே. யங் மாஸ்டர் ஹான்சு அவர் ஒரு ஃபேமஸான நியூஸ் ஸ்டார் அவர் வேறு நீ சொல்கிற. பட் இருந்தாலும் நான் அவரோட ஸ்கில்லை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அது ஹீரோ கேட்குறான், என்ன நீ அவனுக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஏதாவது பிளான் போட்டிருக்கியா? அவள் அப்படியே பார்த்து, ஓ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அந்த யங் மாஸ்டர் ஹான்சு அது ரிஸ்க்காக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி, நீ சொல்லிட்டியே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பானா? இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்புக்கும் மணிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அவனோட டேலண்ட்டை காட்டட்டும், நான் கண்டிப்பாக அவனை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான், கண்டிப்பாக நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக நீ ஹான்ஸுக்கு தப்பாக எதுவும் பண்ண மாட்டேன்னு நல்லா தெரியும். சரி ஓகே, நம்ம இப்படியே பார்த்துருக்கனால என்ன பண்ணுறது, வா இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனை ஃபுல்லாக சுற்றிட்டு வருவோம். அவள் ஹீரோட கையை அப்படியே பிடிச்சிட்டு, சரி வா நான் உன்னை கூட்டி போகிறேன்னு அப்படியே இழுத்துட்டு போகிறா. இந்த டே இன்னும் பிரைட்டாக தான் இருக்குது. ஈவினிங்காக ரொம்பவே டைம் இருக்குது. வா இந்த நாளை ஒரு மறக்க முடியாத நாளாக நான் ஆக்கி காட்டுறேன்னு அவள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறா. அவள் போகும்போதே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் இன்னும் பார்க்க வேண்டிய இடம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஹீரோ அப்படியே கத்திக்கிருக்கான், வெயிட் வெயிட் ஜோகோ நில்லு, ஏய் சீக்கிரமா சாயு, இவன் மெதுவாக போன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இங்கிட்ட அப்படியே ஈவினிங் சைடு காட்டுறாங்க. அந்த பாஸ்டர்ஸ் அவனுங்க மொத்த எவிடன்ஸையும் மேனிப்புலேட் பண்ணி அந்த டேக் மூஹியான் மேலே மொத்த படியும் தூக்கி போட்டிருக்கானுங்க. பாவம் அந்த எல்டர். இருந்தாலும் அந்த 5 டிராகன் லீக் அவனுங்க அந்த எல்டர் தான் தப்பு பண்ணணுன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டையும் எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல் அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட் நம்ம நினச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கான். இருந்தாலும் நீங்கள் எப்படி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட் அவர் மேலே எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தா ஒரு வண்டி அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கு. அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க என்னன்னு நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் வர நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் அவனுக்கு நிறையவே ரெப்புடேஷன் இருக்குது. அப்படி அவனுங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்க்குறானுங்க, யாருடா அதுன்னு பார்த்தா ஒரு ஹார்ஸ் கேரேஜில் அப்படியே வந்து நிற்கிது. ஜீரோ எங்கே தான் இறங்குறா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல யங் லேடி. இவளுக்கு மூஞ்சி அப்படி தொங்கி போச்சு. யங் லேடி நாம்குன், அப்போ இன்னைக்கு நாள் நமக்கு நல்லா இல்லை போலையே. ஹீரோ அப்படியே சோகோவை பார்த்துக்கிருக்கான். நாம்குன் சீரியாங்கா, இவ அப்படியே பார்த்து ஷாக்காகி நிற்கிறா. ஆக்சுவலாக நான் அவங்கக்கிட்ட லாஸ்ட் டைம் பேசினது ஞாபகம் இருக்கா? ஃபண்ட் ரிலேட்டடாக பேசிக்கிருந்தோமே, அதை நீ இத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்க. சரி அது ஓகே, நீ தான் கிங் ஆஃப் ஆரா? அப்படியே ஹீரோ கிட்ட வந்துக்கிருக்கா. கிங் ஆஃப் ஆர், நான் உன்னை மீட் பண்ணணும் தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சோகா சாரா, என்ன நீ என்ன மீட் பண்ண நினைக்கலையா? அப்போ நீ இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் வந்ததுலேருந்து உன்னை ரொம்ப நேரமாக மீட் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ தான் க்ளோஸாக உன்னை பார்க்குறக்கு ஒரு சான்ஸே கிடச்சிருக்கு. என்னோடய ஃபேமிலியே நீ ஒரு ரத்த கடலில் மூழ்கி அடிச்சிருக்க. ஹீரோ சொல்கிறான், எனக்கு உன் ஃபேஸை பார்த்தா ரொம்ப க்யூரியஸாக இருக்க மாதிரிலாம் இருக்குது. என்ன மாஸ்டர் மேக்குக்கு பண்ணது ஞாபகம் இல்லையா? அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டுக்கும் சேர்ந்து நீங்கள் என்னென்ன சீக்ரெட்னா முளைச்சி வச்சிருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கத்தான் போகிறேன். அதுக்கு அவசரா? சரி ஓகே, நீங்கள் எவ்வளவோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி உங்களால் அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவள் அப்படியே ஹீரோ ஃபேஸுக்கிட்ட கையை கொண்டு போகிறா. என்னது, நான் மற்ற ஆள் சொன்ன மாதிரி இப்போ இவன் இல்லவே இல்லையே.
இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பேச தொட போகிறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஜியோரியாங், உன் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க, நீ எப்போ அந்த கிங் ஆஃப் வாரை டச் பண்ணுறியோ அப்போ உன்னால் திரும்ப ஃபைட் பேக் பண்ணவே முடியாது. நீ முடிஞ்ச வர அவன் கூட பாடி கான்டாக்ட் பண்ணாமல் இருக்க தான் உனக்கு ரொம்ப நல்லது. அவள் அதை ஞாபகம் வந்ததும் அப்படியே கையெடுத்து முறுக்கிட்டு நிற்கிறா. என்ன, நீ ஏதாவது பண்ணலாம் பார்க்குறியான்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். என்ன, சோகோக்கும் எதுவும் நீ தப்பாக பண்ணலாம்னு நினச்சி தான் வந்தியா, இல்லை மாஸ்டர் மேக்கை டார்கெட் பண்ணி நீ இங்கே வந்தியா? என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீ பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவனோட ப்ரெஷர் இறக்குறான். இவளுக்கு அப்படியே வேர்த்து ஓடிக்கிருக்கு. யார் அவன், இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிருக்கான்? இப்போ தான் தெரியுது சாவுனா எப்படி இருக்கும்னு. இவனுக்கு முன்னாடி ஃபைட் போட்ட எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல. ஹீரோ பேசிக்கிருக்கான். சரி ஓகே, நான் அவங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் முடிஞ்சு, சோகோ போகலாமா? அதுக்கவ சரி ஓகேவா போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோட போயிட்டுருக்கா. இங்கிட்டு இப்போ பல்ல கடிச்சிட்டு, கிங் ஆஃப் வார், ஏ ஜாயு, உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன்டா. உன்னை நரகத்துக்கு அனுப்பாத வர நான் நிம்மதியாக தூங்கவும் மாட்டேன். இங்கிட்டு அப்படியே அயன் மார்ஷல் அசோசியேஷனில் இருக்கிற லைன் லீக்கை தான் காட்டுறாங்க. இங்கிட்டு ஸ்வாட் ஐரன் சொல்லியிருக்காரு. ஏரின், நீ கிங் ஆஃப் வாரை மீட் பண்ண ஆசைப்படுறியா? என்ன விஷயமா? எனக்கு ஒரு வேலை இருக்குது அவங்ககிட்ட முடிக்க வேண்டியது. ப்ளீஸ் நான் போயிட்டு வரேன். ஹீரோ சொல்லிக்கிருக்கான். என்ன சொல்கிற? இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்புக்கும் இந்த நாம்குன் ஃபேமிலிக்கு எதிராக இப்போ நல்ல ஒரு கண்டிஷன் போகவே இல்லையா? பிகாஸ் எல்லாத்துக்கு காரணம் அந்த பிளாக் மெர்ச்சன்ட் தானே, கரெக்டா? ஆமாம், நீ கரெக்டாக தான் சொல்கிற. ஏன்னா பிளாக் மெர்ச்சன்ட்ங்கிறது எங்களுக்கு ஒரு ரைவல் குரூப் மாதிரி தான். மேபி எல்லாம் இப்போ ஃபுல் அட்டென்ஷனும் நம்ம மேலே தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒன்றால் தான் இந்த முறிம்லையே ஒரு சூறாவளியே இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பை சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீ என்ன நினச்சிக்கிருக்க? உன்னை எல்லோரும் எப்படி சொல்லிக்கிருக்காங்க தெரியுமா? நீ அந்த 2 சயின்ஸுக்கும் சரி 3 டைரன்ஸுக்கும் சரி 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்கதா சொல்லிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீ யார் சைடு சரியோ அங்கிட்டு தான் அவங்க குரூப் நல்லா பவர்ஃபுல்லாகும்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படா நீ வந்து சேர்வான்னு முதற்கொண்டு காத்துக்கிட்டே இருக்கானுங்கன்னு சோகா சொல்லிக்கிருக்கா. ஓ உண்மையாவா? அது ஹீரோ சொல்லியிருக்கான். இல்லை இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் நான் இப்படியே விட்டுலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 100 டைம் செத்தாலும் சரி என்னால் ஒன்றை மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் கவலைப்படாத, எந்த ஒரு லைஃப் த்ரெட்டனிங் பேட்டில் வந்தாலும் சரி என்னை ட்ரஸ்ட் பண்ணு, கண்டிப்பாக நான் வின் பண்ணியே ஆவேன். அவள் இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோசனா, என்ன நீ எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, இல்லை எதுவும் ஹெல்ப் எதுவும் வேணுமா? ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த நாம்குன் ஜியோரியாங் அவரோட விஷயத்தை நான் செட்டில் பண்ணி ஆகணும். அது என்னோடய பிஸ்னஸில் ஒன்று தான். பட் இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஹீரோ சொல்லியிருக்கான். என்ன மணி இஷ்யூவா? அந்த நாம்குன் ஃபேமிலியோட கரெக்ட் தானே? ஆக்சுவலாக உனக்கு எதுவும் மணி இஷ்யூனா நான் வேணா கொஞ்சம் தரேனே. அவள் அப்படி சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கா. என்ன நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அது கம்மியான அமௌண்ட்டு நினச்சிக்க தெரியா? இல்லை, அது கிட்டத்தட்ட எவ்வளோ மணி வேணும் தெரியுமா? எங்கள் குரூப்பே அந்த மணியை ஸ்பேர் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். அது ஹீரோ கேட்குறான். ரியலி? நீ சொல்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் உனக்கு 1 கேரட் ஆஃப் கோல்டு நான் என்னென்னு தெரியுமா? அது என்கிட்ட 10,000 யுவாங் வேறு இருக்குது. நீ என்ன நினைக்கிற? அதை கேட்டானா அவன், என்ன இவ்வளோவா? 10,000 யுவாங் நீ வச்சிருக்கியா? ஜாயு, நீ என்ன சொல்லிக்கிருக்க? 10,000 யுவாங் கோல்டா? எப்படி உனக்கு அவ்வளோ கோல்டு எங்கேருந்து கிடச்சிச்சு? நோ வே, நான் நினச்சி கூட பார்க்கல சாயு, நீ இவ்வளோ பெரிய ரிச்சான ஆளா? நான் எப்படி இதை மறந்தேன்? ஹீரோ பார்க்குறேன். என்ன நான் பணக்காரனா? அப்படின்னு தான் நான் ஏண்டி இந்த ரோட்டில் சுற்ற போகிறேன்? உனக்கு எவ்வளோ கோல்டு வேணும்? ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் அந்த கோரியிலேருந்து வந்ததுலேருந்து அந்த 100 டெக்னிக் ஸ்குவாட், அப்புறம் அந்த மோயாங் ஃபேமிலி அண்ட் டேரிப்போ வில்லேஜ், அவனுங்க எல்லாம் அந்த கோல்டை கைப்பற்றக்காக ஒரு சண்டை போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் அந்த 100 டெக்னிக் ஸ்குவாட் ஹைட் பண்ணி வச்சுருந்த கோல்டு அந்த கேவ் எனக்கு கிடச்சிச்சு. அதை நான் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீ மட்டும் வேணும்னு சொல்லு. அந்த டாங்மியங் மவுண்டனில் தான் அது இருக்குது. கிட்டத்தட்ட அது அந்த பென்சி பக்கத்தில் இருக்க பிளேஸில். உனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபுல்லாத்தையும் வேணாலும் எடுத்துக்க. கண்டிப்பாக அங்கே அந்த தைவானில் இருக்க ஒரு காட், அவன்கிட்ட கேட்டினா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கு அவசரா தேங்க்யூ சாயு,
நீ பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். கண்டிப்பாக உனக்கு நான் பேபேக் பண்ணுறேன். ஹீரோ அப்படியே தலையில் தடவி கொடுத்துட்டு சொன்னான். என்ன பேபேக் பண்ணுறியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன். நீ ஒன்றும் எதையும் பே பண்ணவும் வேணாம், ஒன்றும் வேணாம். இப்போ நீ ஸ்மைல் பண்ணுறத பார்த்தா சின்ன வயசில் நீ சிரித்த மாதிரியே தான் இருக்குது லிட்டில் கேர்ள். ஹீரோ அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டே இருக்கான். சரி ஓகே, நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சரிவா நம்ம திரும்ப போகலாம். அவங்க அப்படி பேசிக்க இருக்கும் போதே அந்த செருவன் வரா. எங்களேடி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஜாங்யான் நீ என்ன பண்ணிக்கிருக்க? அவ மாஸ்டர் டான், நார்த்தன் விர்ச்சுவல் டேலண்ட் 9 லீக்லேருந்து வந்திருக்காரு. அவர் உங்களை மீட் பண்ணணுன்னு ரெக்வஸ்ட் வேறு வச்சுருக்காரு. என்ன நார்த்தன் விர்ச்சுவல் டேலண்டா? இங்கிட்டு ஜோகா கேட்குறா. ஜிஎல் முரின் வந்திருக்கானா? இங்கிட்டு பார்த்தா ரின் சொல்லிக்கிருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல மாஸ்டர் டான். நோவே, இப்போ நீங்கள் ரொம்பவே ரெக்கக்னேஷனை அடைஞ்சிட்டீங்க. அதனால கிங் ஆஃப் ஆர் டான்ஸ் ஆயு உங்களை மாஸ்டர்னு சொல்கிறதான் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட உங்களை பற்றி எவ்வளோ நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஜானியாக தான் வாழ்ந்துக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதனால் என்னோடய ஹம்புளான ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ரெஸ்பெக்டையும் ஏற்றுக்குங்க. ஹீரோ சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சரி ஓகே, இந்த லேட் நைட்டில் ஏன் வந்தீங்க? இங்கிட்டு சோகா கேட்டுக்கிருக்கா. ஏன் சொல்லுங்கள். அதுக்காக சொல்கிறேன், எல்டர் ஹாங்கும் சரி மாஸ்டர் டானும் சரி என்னோடய லைஃப்பை அந்த சென்யாங்கில் அவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுக இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் வந்தோம்னு சொன்னால் நான் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? இல்லை, எனக்கு நல்லா தெரியுது இந்த 9 லீக் ரொம்ப லேட்டாக தான் மூவ் பண்ணுவானுங்கன்னு நினச்சேன். பட் இவ்வளோ சீக்கிரமே மூவ் எடுத்து பண்ணுங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நான் எதிர்பார்த்ததோட. சரி ஓகே மாஸ்டர் டான், இப்போ நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், எனக்கு என்னப்பா, இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் உன்னை மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். பை த வே மாஸ்டர் டான், நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா அந்த டேரி வில்லேஜோட ஹெட் உங்களை பார்க்கன்னு ஆசைப்படுறாரு மாஸ்டர் டான். இங்கிட்டு வைஸ்மேன் உட்காந்து அப்படியே ரின்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் சொல்லிக்கிருக்கான், நீங்கள் அவர் ஹெல்ப் பண்ணது அவர் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக திங்க் பண்ணிக்கிருக்காரு. ஸோ இவர் மட்டும் இல்லை, அந்த மோயங் ஃபேமிலிக்கும் டேரியப்போ வில்லேஜுக்கு நடந்த ஃபைட்டில் நாங்கள் எல்லாருமே செத்துருப்போம். வைஸ்மேன் பார்க்குறாரு, ஓ அந்த டேரியப்போ வில்லேஜோட ஹெட் அவன் அந்த ஜியோக்சன் தானே, அவனே இதில் ரொம்ப இன்வால்வ் இருக்கானா? அப்போ நீங்கள் அந்த ஜேட் ஃப்ளேவர் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான இன்விடேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா? ஹீரோ கேட்குறான், என்னது ஜேட் ஃப்ளவர் குரூப்பா? ஆமாம், ஜேட் ஃப்ளவர் குரூப் தான் எங்கள் 9 லீக்கில் இருக்க ஒரு ஸ்மால் குரூப் மாதிரி. பட் அவனுங்க ரொம்பவே ட்ரெயின் பண்ணி டெவலப் ஆகிட்டே இருக்கானுங்க. அந்த குரூப் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அதில் இருக்க ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் பெஸ்ட்டு ஸ்கில் வச்சுருக்கானுங்க. அதுவும் அவனுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே இருக்காது. ஹீரோ பார்க்குறான், என்ன அப்படிப்பட்ட குரூப்லேருந்து ஒரு யங் மேன், அதுவும் 9 லீக்கில் இருந்தா? இங்கிட்டு வைஸ்மேன் கேட்குறாரு, ஓ அப்போ அந்த டேரிக்போ வில்லேஜோட ஹெட் கிங் ஆஃப் ஆருக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஐடியா பண்ணிட்டாரா? அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் சர்வேயருக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணனால இப்படி முடிவெடுத்திருக்காரா? அது மட்டும் இல்லை, இந்த 9 லீக்கில் இருக்க டாப் 10 சுப்ரீமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்களா? எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிருந்தேன். இந்த பேட்டில் பேண்டமை கொண்ட பிறகு இந்த 9 லீக் இதில் இன்வால்வ் ஆகும் தான் நான் நினச்சேன். பட் நீங்கள் என்னென்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியுது அந்த டேரிக் வில்லேஜோட ஹெட் அவன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா 10 வருஷம் முன்னாடி இந்த லைனிங் ப்ரொவைன்ஸில். என்னால் எப்படி மறக்க முடியும்? அவன் ஒரு எக்ஸ்ட்ராடினான மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தான், அதுவும் இந்த மைன்லேண்ட்லேயே. அப்படிப்பட்ட ஆளை பார்த்தான் நான் முறையாக காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவனோட இன்கம்பேரபிளான ஸ்வாட். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் என்ன நடுங்க வச்சது யாரும் தெரியுமா? இந்த கிங் ஆஃப் ஆரோட மாஸ்டர். அவனை எப்போ பார்த்தானோ என்னால் ஒழுங்காக நிற்க கூட முடியல. அப்படிப்பட்ட டேலண்டான ஒரு ஆள். இங்கிட்டு ரின் சொல்லிக்கிருக்கான், நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான். இந்த பேட்டில் பேண்டம்கான இன்சிடெண்ட் அஃப்கோர்ஸ் இது அன்மேட்ச்டு ஸ்வாட் ஐரன்மே எங்கள் 9 லீக்கோட ஹெட் அவருமே அப்ரூவ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, யங் லேடி ஹாசோகக்கும் அவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு 5 டிராகன் லீக்குக்கான சண்டையிலையும் எங்கள் 9 லீக் இன்வால்வ் ஆகவே ஆகாது. ஸோ இதை பற்றி நாங்கள் எந்த ஒரு கவலையும் படுறதே கிடையாது. ஹீரோ கேட்குறான், நீங்கள் சின்ன சின்ன ஸ்மாலர் குரூப்பாக சேர்த்து இப்போ ஜேட் ஃப்ளவர் குரூப் இந்த 9 லீக்லேயே கிரியேட் பண்ணியிருக்கீங்களே, அதில் ஹான் ஃபேமிலி இருக்கா? இங்கிட்டு ஜோகோ பார்க்குறா, இவன் என்ன தான் கேட்க ஆசைப்பட்றான். ஹீரோ கேட்குறான்,
முக்கியமாக அந்த ஐஸ் பிளாசம் அந்த ஹான் ஃபேமிலியிலேருந்து அங்கே தான் இருக்காளா? இவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். இவன் பார்க்குறத பார்த்தா இவன் ரொம்பவே அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான் போல். நான் எப்படி இவனை எங்கள் சைடு இழுக்கலாம்னு ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குன்னு அவன் சிரிக்கிறான் லைட்டாக. நான் எதிர்பார்த்ததை விட இவன் சீக்கிரமே நம்ம கூட சேர வாய்ப்பு இருக்குது. ஆமாம், யங் லேடி ஹான் அந்த ஹான் ஃபேமிலிலேருந்து அங்கே தான் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஒரு ப்ரீசியஸான பர்சன் அந்த ஜேட் ஃப்ளவர் குரூப்லேயே. என்னத்தான் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இன்னும் ஃபியூ டேஸில் நாங்கள் ஜேட் ஃப்ளவர் குரூப்பில் இருக்க எல்லாரோடையும் மீட்டிங் போகலாம்னு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள மீட் பண்ணுங்கள். ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக வரேன். அந்த நாள் எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ செருன்னு சொல்கிறா, யங் லேடி என்னாச்சு? அவங்க வந்திருக்காங்க. என்னது இந்த டைம்லையா? இங்கிட்ட ரின் பார்த்துக்கிருக்கான். அங்கே அவள் சொல்லிக்கிருக்கா, சரி ஓகே அவளை எஸ்கட் பண்ணி ஒரு செப்பரேட்டான ரூமில் வச்சிரு, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லு. ரின் திங்க் பண்ணி பார்க்குறான், என்னது இந்த டைமில் மவுண்ட் வா செட்டு இங்கே வந்திருக்கானுங்களா? பட் இருந்தாலும் இப்போ அவளை நான் பார்க்காம இருக்கிறதான் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப ரெடி ஆகிட்டான். சரி ஓகே, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போகிறேன். என்னோடய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அது ஹீரோ சொல்கிறான், நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக அந்த நாள் உங்களை மீட் பண்ணுறேன். இங்கிட்டு அவன் வெளியே போகும்போது திங்க் பண்ணிட்டே போயிட்டுருக்கான். நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த டேரிக் வில்லேஜோட ஹெட், அப்புறம் அந்த கோரியோட ஆர்மி, இந்த செனியாங்கில் எல்லாருமே இவன் மேலே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கானுங்க. நான் நினச்சதை விட இப்போ எனக்கு ரிலீஃபாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே கூட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரில. அவன் என்ன ஹெல்ப்பெல்லாம் கேட்குறானோ அதை நம்ம பண்ணால் கண்டிப்பாக லைன் லீக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தா பூரா அசசின்ஸும் ஹீரோ பேசுகிற ஒட்டு கெட்டுக்கு இருக்கானுங்க. இது ரொம்ப அமேசிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது அவனுக்கும் தெரியும். இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் இருக்க மொத்த அசசின்ஸும், ஏன் அந்த 5 ட்ராகன் லீக்கில் இருக்க மொத்த கண்ணும் இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப் மேலேயும் அந்த கிங் ஆஃப் ஃபர் மேலேயும் தான் இருக்குது. நான் ஹெசிடேட் பண்ண போகிறதே கிடையாது. அந்த டான்மோக் சாங்யான் அந்த மவுண்ட் வா செக்டில் இருக்க எல்லாருமே வந்தாலும் சரி, அந்த ஹாங்போ ஹனேக்கேவை ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவள் என்ன விஷயம் பண்ணுறான்னு ட்ராக் பண்ணவும் முடியாது. இங்கிட்டு டான்மோக் சொல்லியிருக்கா, யங்லேடி இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்போட யங்லேடி மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கிங் ஆஃப் டான் சாயு, நான் உங்களை மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ரின் அப்படி திரும்பி பார்க்குறான். சரி ஓகே, என்ன நடந்தாலும் சரி நம்மளுக்கு சாதகமாக தான் நடந்துருக்குன்னு ரின் அப்படியே திங்க் பண்ணிட்டு போயிருக்கான். இங்கிட்டு ஜோகா பார்த்துக்கிருக்கா. கீரை கேட்குறான், சரி எது தப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ண அவசியமே கிடையாது, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இங்கிட்டு ஜோகா பார்த்துக்கிருக்கா. இவன் டான்மோக் அந்த 9 சென்ட்ரல்ஸோட ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். பட் ஏன் அந்த யங் மாஸ்டர் ரின் அவனோட ஆஃபரை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்கான். எந்த ஒரு ஹெசிடேஷனும் இவனுக்கு இல்லையா? எந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்லாமல் அவன் ஏன் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கணும்? அந்த ஸ்வாட் ஐரன் அந்த 9 சென்ட்ரல்ஸோட ஹெட், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அது ஹீரோ சொல்கிறான், நான் 9 லீக்கோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணானா? இல்லை, நான் அந்த 9 சென்ட்ரல்ஸோட ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணவும் கிடையாது. நான் அந்த லைன் லீக்கில் இருக்க ஜேட் ஃப்ளவர் குரூப்ஸை மட்டும்தான் மீட் பண்ணுறேன்னு சொன்னேன். இதில் நான் எந்த குரூப் சைடு சேர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக அந்த ரெய்னி ஸ்வாட் ஐரனையும் சரி அந்த அன்மேட்ச் ஸ்வாட் ஐரனையும் சரி ஒரு நாள் மீட் பண்ணுவேன். பட் அது இப்போ அந்த டைம் கரெக்டாக இருக்காது. இங்கிட்டவ ஹீரோவை அப்படியே பார்த்துக்கிருக்கா. சரி ஓகே, நீங்கள் ஒரு ஆளை மீட் பண்ணி ஒரு ஆளை மீட் பண்ணாமட்டா அது நமக்கு புதுசாக நிறைய ப்ராப்ளமை தான் கொண்டு வரும். ஒன்று 2 பேரையும் மீட் பண்ணுறாந்தா அக்செப்ட் பண்ணுங்க, இல்லை 2 பேருமே ரெஃப்யூஸ் பண்ணிடுங்க. அது ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே நான் அந்த ஜேட் ஃப்ளவர் குரூப்பை மீட் பண்ணி ஆகணும். உனக்கு எதாவது வழி தெரியுமா? ஏய் ஏன்பா தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மறந்துட்டியா? என்னோடய நிக் நேம் லிட்டில் ஃபாக்ஸ் இல்லையா? ஓ இப்போ தெரியுமா? இங்கிட்டு அயன் மார்ஷல் அசோசியேஷன் இதை தான் காட்டுறாங்க. இங்கே இருக்கிற நிறைய பீப்புள்ஸுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குது. அதை முன்னாடி பில்ட் பண்ணி தான் வச்சுருந்தானுங்க. காரணம், அந்த யுவனோட போர் போனப்போ இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிருந்தானுங்க அந்த பிளேஸ். அதில் நீ போய் யாராவது மீட் பண்ணாலும் சரி ஒரு ஆளுக்கு தெரியவே போகிறது கிடையாது. ஹீரோ அப்படியே அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்க வாசல்கிட்ட வந்து நிற்கிறான். ஓ இதுதான் அந்த பிளேஸா?